நமக்கு முன்னாடி இன்னும் 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நெல் போட முடியும். அத்தை, மழை வேற வருதுன்னு சொல்றாங்க. மழை வரதுக்குள்ளேயே நம்ம நெல்லை போட்டுருவோமா? ஏன்னா மழை வந்துருச்சுன்னா நெல்லெல்லாம் முளைச்சிருன்னு சொல்லுவாங்களே. ஆமா, மழை வந்துச்சுன்னா போதும். அதுவும் விடாம ஒரு 2 நாளைக்கு மழை பெஞ்சா போதும். ஈரப்பதத்துல நெல்லெல்லாம் முளைச்சு போயிடும். நெல் போடுற வரையும் மழை வரக்கூடாதுன்னு தான் தினமும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் மழை வராது. ஆனா ஒன்னடி, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுமா? ஒரு சில பேரு மழை வரணும்னு சாமி கிட்ட வேண்டுவாங்க, ஒரு சில பேரு மழை வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டுவாங்க. சாமி பாவம், யாரோட வேண்டுதல் கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. என்னம்மா பண்றது, பொழப்பு அப்படி இருக்கு. ஆரம்ப கட்டத்துல நமக்கு பயிர் பண்றதுக்கு தண்ணி வேணும், அதனால மழை வரணும்னு வேண்டிப்போம். அதுக்கப்புறம் கடைசி கட்டத்துல நெல்லெல்லாம் வளைஞ்சி அறுவடை பண்றப்போ மழை வரக்கூடாதுன்னு வேண்டுவோம். என்ன பண்றது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வேண்டிக்க வேண்டியதான். அத்தை, காட்டுல சவுக்கு போடுறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம்மா, நானும் ஒண்டியே தான் இருக்கேன். ஆளுங்களை வச்சு என்னால் வேலை வாங்க முடியல, என்னாலையும் வேலை செய்ய முடியல. தம்பியும் வேலைக்கு போகுது, என்ன பண்றது? அதான் அடுத்த கட்டலாம் சவுக்கு போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை, எல்லா இடத்துலயும் சவுக்கு போட போறீங்களா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் போடல, பாதிக்கு பாதி போடலான்னு இருக்கேன். அப்புறம் தண்ணி கிண்ணி வந்துச்சுன்னா திரும்பவும் நெல் போடலாம், அப்படி இல்லைன்னா பருத்தி போடலாம், சோளம் போடலாம். அதான் பாதிக்கு பாதி இடம் மட்டும் சவுக்கு போட்டுக்கலான்னு இருக்கேன். மொத்த இடத்தையும் நம்மளால வேலை செஞ்சு நம்மளால தீர முடியாதுல்ல. ஆமத்த, அது கரெக்டா இருக்கும். மொத்தமா போடுறதுக்கு பதிலாக பாதிக்கு பாதி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நெல் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா பருத்தி, சோளம், கம்பு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பரவாயில்லையே, நல்ல விவரமா தான் பேசுறீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நல்லது நல்லது. அத்தை, நாங்க என்ன அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தோம், எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்கிறதுக்கு? எல்லா ஊர்லேயும் விவசாயத்தை பற்றி எல்லா பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் விவசாயம் பண்ணாமலே இருக்காங்க? பள்ளிக்கூடத்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தரமா எப்பயாவது ஒரு தடவை காட்டு பக்கம்லாம் போய் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு வந்துச்சுன்னா காட்டு பக்கம் போய் வேலை செய்வோம். நம்ம காட்டில் வேலை செய்யாமல் அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். பெற்றவங்களுக்கு கூட மாட உதவி செஞ்சோம்னா 10-20 அவங்க கொஞ்சமாக சேர்த்து வச்சுப்பாங்க. ஆளுங்களுக்கு கொடுக்குற கூலியா கொஞ்சம் மிச்சமாகும்ல. ஆமாத்த. சரி, அதெல்லாம் விடுங்கத்த. சிபி சீனியர் எப்படி சின்ன வயசுல இருந்து ரொம்ப அடம் பண்ணுவாரோ? ஏய் லாவண்யா. இல்லடி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா ஆமா அத்தை, நீங்க சொல்லுங்க, சீனியர் எப்படி? அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் எப்படி சிபி சீனியர் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க? ஆமாத்த, எங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கதை சொல்ல? சிபி எப்படின்னா சின்ன புள்ளையில இருந்து துரு வாளுதான், அடங்கவே மாட்டான். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அவங்க அப்பா உடனே அதை வாங்கி தரணும்னு ஆசைப்படுவாரு. அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு சிபினா உசுறு. என்ன, அவனுக்கு தான் அவங்க அப்பா கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசை. ஆனால் கடவுள் பத்தியா அவங்க அப்பாவை பறிச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவனோட வாழ்த்தனம், குறும்புத்தனம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. அமைதியாக இருப்பான், இருக்கிற இடமே தெரியாது. எதையும் வாயை திறந்து கேட்க கூட மாட்டான். நாங்களே கேட்டால் கூட இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவான். அத்தை, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல. இல்லைடா, கேட்டிங்கல்ல, அதான் சொன்னேன். ஆனால் சிபி காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அவன் கூட, அதுவும் போன ஒரு நாள்லே கிருஷ்ணாவையும் கதிரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அத்தை, காலேஜுக்கு போன முதல் நாள்லே வா? காலையில் காலேஜுக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனான், மதியமே வந்துட்டான் அவனுங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு. அத்தை, அது எப்படி அதுக்குள்ளே ஃப்ரெண்டாக இருப்பாங்க? அது என்னமோ அதுல இருந்து சரி இன்ன வரைக்கும் 3 பேரும் ஒன்னா ஒத்துமையா இருக்காங்க. எதுக்காகவும் சண்டை போட்டதில்ல, விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் ஒத்துமையா இருக்காங்க. இவனுங்களாலதான் எங்க 3 குடும்பமும் ஒன்னா இருந்துச்சு. அங்க ஏதாவது விசேஷனா நான் போறது, இங்க ஏதாவது விசேஷனா அவங்க வர்றது, அப்படியே மாத்தி மாத்தி. இங்க ஏதாவது கொள்ளையில போட்டனா அறுவடை பண்ணனா அங்க கொடுத்து அனுப்பிச்சுடுவேன், அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அப்படியே அப்படியே போச்சு. சூப்பர் அத்தை. ஆனா எங்களுக்கு முன்னாடி எங்க அம்மாங்க தான் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க ஃப்ரெண்டா இருந்தோம். ஆமா ஆமாத்த, அதுலயும் அஞ்சலி அவங்க அம்மா இருக்காங்களே பத்மாமா, அவங்க வீட்ல தான் எந்நேரமும் இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு மிச்ச நேரம் எல்லாமே அங்கதான் இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவங்கள பார்த்துதான் எப்போதுமே நாங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க இப்ப வரைக்கும் எதுக்காகவும் அடிச்சதும் கிடையாது, பிரிஞ்சதும் கிடையாது. இப்ப வரைக்கும் நாங்க ஒத்துமையா ஒன்னா இருக்கோம். அப்படிதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். இவனுங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பானுங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி. அத்தை, என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? நாங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு தானே மருமகளா வரப்போறோம், புட்டியை தவிர. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் இன்னொரு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தேனா
என் மருமவளையும் என் வீட்டுக்கே மருமவளா கூட்டு வந்திருப்பேன்ல. எது அத்தை, புட்டிய எனக்கு தங்கச்சியா கூட்டிட்டு வரலான்னு பாக்குறீங்களா? எது மாயாவுக்கு புட்டி தங்கச்சியா? ஐயோ இவளுக்கா? இவளுக்குலாம் யாராவது தங்கச்சியா இருப்பாங்களா? நான் மாட்டேன்ப்பா. எது பொடி புட்டி, இங்க பாரு, நீலாம் எனக்கு தங்கச்சியே கிடைச்சுன்னா வச்சுக்கிய, நானும் அவனை வச்சு டங்கு டங்குன்னு கொட்டிக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். ஓடி. அஞ்சலி, அஞ்சலிமா, என்ன நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீ என்னமோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க? ரைட்டு மேடம், கனவுலகத்துல இருக்கீங்களா மேடம்? அஞ்சலி மேடம். மாயா கூப்பிட்டியா? அடி பாவி, நாங்க எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நீ என்னடானா கொஞ்சம் கூட கண்ணை கூட சிமிட்டாம என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அது சும்மாதான். என் மருமவ என் மௌனத்தை நினைச்சிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா இல்ல மருமோளே? அப்படிலாம் எதுவும் இல்லத்த, சும்மாதான். ஓ சும்மாவா? லவண்யா, அஞ்சலி சும்மா யோசிச்சுட்டு இருந்தாலாம். என்னங்கடி பேசுறதுக்கு டாபிக் கிடைக்கலன்னு என்ன எடுக்கிறீங்களா? மேடம், எங்களுக்கு பேசுறதுக்குலாம் நிறையவே இருக்கு, ஆனா இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம், நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நாங்க பேசுறதும் கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆமா ஆமா, கண்டிப்பா புட்டி சொன்ன மாதிரி எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன யோசிச்சுட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கல. ஆமா என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க, ஏன் உங்க ஆளுங்களை பார்க்க போகலையா? ஏன் மேடம், நீ உங்க ஆளை பார்க்க போகலையா? அத்தா இருக்காங்கடி, என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எங்கப்பா ஏண்டி, நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச, இவ நம்மள கேட்டுட்டு இப்ப இவள நம்ம கேட்டதும் அத்தா இருக்காங்களாம். அத்தை பாத்தீங்களா, உங்க மருமக எப்படி பேச்ச மாத்திரான்னு பாத்தீங்களா? சரி விடுமா, பாவம் புள்ள. அத்தை யார வேணா நம்புங்க, இவள மட்டும் நம்பாதீங்க. புட்டி என்ன கலாய்க்கிறியா? அவங்க மூணு பேரும் பின்னாடி தோட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓ பேசிட்டாங்களா? அதானே. ஏண்டி கனவுலே இருக்காத, கொஞ்சமாவது நிஜத்துக்கு வா, அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். வாய மூடுறி. சரி சொல்லு அஞ்சலி, நீ இவ்வளவு நேரம் என்ன யோசிச்சுட்டு இருந்த? நம்ம கேட்டாலாம் சொல்ல மாட்டா. அத்தை நீங்க கேளுங்க உங்க மருமகள்கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னு. விடுமா, புள்ள எதையோ யோசிச்சுட்டு போகட்டும். அத்தை நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும், கண்டிப்பா சொல்லுங்க. அவகிட்ட சொன்னா கண்டிப்பா அவ சொல்லுவா. சரி எம்ம மருமவளே, அப்படி என்னத்தான் யோசிச்சுட்டு இருந்த சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுப்போம். அது வந்து அத்தை, மன்னவன் பேரி சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் என்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சன்னடி காண காண காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அடுத்தது பாருங்க. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தென் மட்டும் நான நான, சின்ன சின்ன வண்ண கோயில் கஞ்சி கஞ்சி கூவுதம்மா. அப்போ மேடம் இததான் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன இருக்கா? சரி அப்ப அதையும் என்னன்னு சொல்லு. மீனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் ஓட கண்டேன், இன்பத்தின் இல்லையோ இல்லையே இல்லையே, அந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே, காலம் தோறும் கேட்க வேண்டும். கலகலன் இருக்கு வீடு, நாளைக்கு என்னன்னு இருக்க போகுதோ? கவலைப்படாதீங்க அத்தை, இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வரோம். சரிம்மா, நேரமாகுதுல, எல்லாரும் கடந்து போய் வரங்குங்க. சரிங்க அத்தை, நீங்க போய் வரங்குங்க, நாங்க தூங்குறோம். சரி இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதாவது ஒண்ணு பண்ணுண்டா. அவன் வெளியிலே வரக்கூடாது, வெளியில வந்தா நமக்கு மட்டும் இல்ல நிறைய பேத்துக்கு பிரச்சனை. அவன் வெளியில வந்து சும்மா இருப்பான்னு நினைக்கிற? கண்டிப்பா இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம கிட்ட அவன் நிறையவே வாங்கிட்டான், வாங்கினதை கொடுக்கறதுக்காகவே கிறுக்குத்தனமா ஒண்ணு பண்ணுவான். அதான் மச்சான், அதான் யோசிக்கிறேன். அவன் சும்மாலாம் இருக்க மாட்டான்டா. அதுவும் அவனை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நான் உள்ள போட்டு வச்சிருக்கேன், அப்பவும்
எப்படியாவது வெளியில வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி மச்சான்? நீ இருக்கும்போது அவன் எப்படிடா வெளியில வர முடியும்? இத்தனை நாளா அவனுக்கு கிடைக்க வேண்டிய பெயில் எல்லாத்தையும் நீ கேன்சல் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அவன் வெளியில வந்துருவானா? நீ கவலையே படாத. அவன் ஜென்மத்துக்கும் இனிமே ஜெயில் தான். ஆமாண்டா, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மச்சான் உங்களுக்கு புரியல. அவன் போன தடவையே ஆதியை கடத்திட்டான். அதுலயும் நான் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால என்ன சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான் காயப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனா அன்னைக்கு அப்புறம் மச்சான் அவனுக்கு நான் மட்டும் எதிரி இல்ல, நீங்க எல்லாரும் தான். என்னால நீங்களும் இப்ப எதிரியா இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பண்ணுவான்டா. டே போலீஸ்காரா, நீ என்னடா பயந்து பேசிட்டு இருக்க? எழில், அட நீ வேறடா. நான் என்னமோ இவனை ரொம்ப தைரியமான ஆளுன்னு நினைச்சேன். போலீஸ்காரனா இருந்துகிட்டு பயந்துட்டு இருக்கான். டே என்ன பயப்படுறியா என்ன? இது பாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே தண்ணிக்குள்ளேயே முக்கி விட்டுருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ மச்சான். விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காத. ஐம் சீரியஸ். இங்க பாரு, அவன் ஆம்பளைய நம்ம முன்னாடி நமக்கு நேருக்கு நேரம் சமமா நின்று ஃபைட் பண்ணானா நம்மளும் அவன் கூட ஃபைட் பண்ணலாம். பட் அவன் தான் நேருக்கு நேராவே வரமாட்டானே. குறுக்கு வெளியில தானடா யோசிக்கிறான். போன தடவையா அமிர்தாவையும் ஆதியும் கடத்திட்டு போயிட்டான். இந்த தடவை வந்துட்டானா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க மொத்த பேத்தையும் தூக்குவான். அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொல்றது கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் நேருக்கு நேராலாம் மோத மாட்டானுங்கடா. நம்ம ஃபேமிலியை வச்சுதான் நம்மள பயமுறுத்தணும்னு நினைப்பானுங்க. ஆனா அவன் தான் வெளியிலே வரமாட்டானே. அவனுக்கு பெயில் கிடைக்காத வரையும் நீ தான் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு பயந்துக்கிட்டு? மச்சான் ரொம்ப நாளைக்கு என்னால இதெல்லாம் தடுக்க முடியாது. அவன் இருக்கிற செல்வாக்குக்கும் அவன் இருக்கிற ரவுடித்தனம், கிரிமினல் புத்தி, பத்தாததுக்கு அரசியல் சப்போர்ட் வேற, எல்லாமே இருக்குடா. ஏன் எங்க டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் அவனுக்கு பெயில் கிடைச்சிரும். என்னால அப்ப தடுக்கவே முடியாது மச்சான். பயப்படாத மச்சி, பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இங்க பாரு, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காத. அடிக்கிற வெயிலுக்கு கூலா ஹேண்டில் பண்ணாதான். மச்சான் யாரா இவன்? சொல்றதே புரிஞ்சுக்காம இருக்கான். எழில் மச்சான். டேய் சும்மா இருடா. நீ எதுக்குடா அவனை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க? கோவப்படுத்துற மாதிரி பேசுனா மச்சான் அவன் தானடா. யாரா இவன் கேட்டான், அதான் நான் எழில் சொன்னேன். என்னடா இவன்? சரி விடுடா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. விடு ராகவ், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாதுதான். அவனால நம்மள மீறி எதுவுமே பண்ண முடியாது, அது எனக்கு உறுதியா தெரியும். ஆனா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அவனுங்க 3 பேர்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசணும். ஆமா, அவனுங்க அப்படியே இங்கேயே இருக்கிறானுங்க பாரு. அவனுங்களை போய் தேடி இவன் போய் ஃபைட் பண்ணிட்டு வர போறான். டேய் சொல்ல முடியாது. எங்க இருந்தாலும் பழி வாங்கணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டானா என்ன வேணாலும் பண்ணுவான். இதுக்கும் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்றது ரொம்ப நல்லது. சரிடா, ஃபோன் பண்ணி பேசுவோம். இவனே இவ்ளோ ஏழ்றையை கூட்டி வச்சிருக்கானே, அந்த போலீஸ்காரன் அங்க எத்தனை ஏழ்றையை கூட்டி வச்சிருக்கானோ. மச்சான் வர வர ரொம்ப பேசுறான்டா. இவன் பேசும்போதெல்லாம் இப்ப எனக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே இவனை பிடிச்சி ஜெயில போட்டுடலாமான்னு தோணுது எனக்கு. டேய் நீ மட்டும் என்னை பிடிச்சி ஜெயில போட்டேன்னு வச்சுக்கியேன், உனக்கு எதிரி நான் தான்டா. அந்த லிங்கம் கூட இல்ல, அவனை லிஸ்ட்லயே சேர்த்துக்காத மாதிரி அவனை அடிச்சு தள்ளி நான் தான்டா உனக்கு எதிரியா வந்து நிப்பேன். மொவன நீ மட்டும் அதிகமா இப்ப பேசுனன்னு வச்சுக்கியேன், என்னடா பண்ணுவ? இங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி, நீ மட்டும்தான் இன்னமும் சிங்கிளா சுத்திட்டு இருக்க. மொவன ஓவரா பேசுனன்னு வச்சுக்கியேன், உன்னையும் ஆயிஷாவையும் பிரிச்சு விட்டுருவேன். பர்றா என்ன போலீஸ்காரனாட்ட மிரட்டுறியா? டேய் நாங்க என்ன உன்ன மாதிரி காலேஜ் படிக்கும் போதடா லவ் பண்ணோம், இல்ல தோ இவனை மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை லவ் பண்ணனா? டேய் 8ஆவதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் லவ், யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. மச்சான் எதுக்கடா சிரிக்கிற? மச்சான் அதான்டா உன் மாமனாரு. என்ன பேரு? காதர் பாஷாவா? ஆமா. இப்ப எதுக்கு அதை கேக்குற? எதுக்கு கேக்குறேனா, என்ன சொன்ன உன் லவ் பிரிக்கவே முடியாதா? மொவன நேரா நேரா உன் மாமனார் கிட்ட போய் உன்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். வேற எவனா சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து ஒன்னா சுத்திட்டு இருக்கோம். அப்போ எனக்கு உன்னை பத்தி நிறையாவே தெரியும்னு சொல்லி உன்னை பத்தின விஷயம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். டேய் என்னடா பேசுற? ஆமா, என்ன போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் என்ன அப்படி தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணலதான் மச்சான். ஆனா 8ஆவது படிக்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் நைட்டு அவங்க வீட்டு செவுர ஏறி குதிச்சு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரல. டேய் அது ஒண்ணு மட்டும் தாண்டா கொஞ்சம் உருப்படியா போயிட்டு இருக்கு, அதுலயும் வேட்டு வச்சிடாதடா. வாயை முடிக்கிட்ட அப்பவே சும்மா இருடான்னு கேட்டானா நல்லா வாங்குவான். டே போலீஸ்காரா, டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா. இங்க பாரு, அந்த ஆளுகிட்ட மட்டும், அதான் என் மாமனார் கிட்ட மட்டும் இந்த மாதிரி போய் சொன்னேன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான். உன் மாமனார் பின்னாடி ஒரு ரவுடி கூட்டமே இருக்கு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த விஷயத்த மட்டும் நான் போய் சொன்னேன், மொவன உன்னை உயிரோட புதைச்சிருவானுங்க.
போலீஸ்கார் போலீஸ்கார், நான் இனிமே உங்களை அப்படி பேசவே மாட்டேன் போலீஸ்கார். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க போலீஸ்கார். ஏதோ நான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன், அதுல வந்து நீங்க குளிர் காயாதீங்க போலீஸ்கார். எங்களை மன்னித்து விடுங்கள். உனக்கு தேவையாடா இதெல்லாம்? இதுக்கு தாண்டா போலீஸ்காரனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்கு. என்ன எழில்? ஒன்றும் இல்லைங்க போலீஸ்கார். ம் ஆமா, ஓ மாமனார் பேர்லே காதல் இருக்கு, அப்புறம் ஏன்டா அவருக்கு காதல் பிடிக்க மாட்டேங்குது? யாருடா சொன்னா என் மாமனாருக்கு காதல் பிடிக்காதுன்னு? மச்சான் அவர் லவ் மேரேஜ்டா. லவ் மேரேஜா? ஆமா, லவ் மேரேஜ் மச்சான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பின்னாடி சுத்துற குரங்குங்க தான் லவ் அது இதுன்னு சொல்லி சமுதாயம் அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குங்க. மற்றபடி ஆளு நல்ல மனுஷன்தான், என்ன கொஞ்சம் முறப்பா விருப்பா சுத்திட்டு இருப்பாரு. பரவாயில்லையே, மாமனார் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட. டேய் இனிமே ஃபியூச்சர்ல அவர் கூட தானா? ஐயா டே லூசு, தப்பா நினைக்காத. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் எனக்கு மாமனாரு இன்னொரு அப்பா மாதிரி. ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார், நான் அவர் வீட்டுக்கு போவேன். ஸோ அதனால சொல்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்க? நம்ம குரூப்பில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீ ஏமா சொன்ன கல்யாணமே பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்க? டேய் நான் என்ன கல்யாணமாடா பண்ணிக்க மாட்டேங்கிறேன், அவ தாண்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. கல்யாண பேச்சை எடுத்தாலே பேசவே மாட்டேங்கிறா. இதில் எங்க இருந்துடா? ஏன் மச்சான், உன் மாமனாரே உங்க காதலுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு? அப்படிலாம் இருக்காது மச்சான், அவரே காதல் கல்யாணம் தான். அப்புறம் எப்படி பொண்ணு லவ் பண்ணா மட்டும் பிரிச்சு விட்டுருவாரா என்ன? அப்படி பிரிச்சு விட்டாருன்னு வச்சுக்க, நான் கேள்வி கேட்பேன்ல, நீங்களே காதல் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க மட்டும் காதல் கல்யாணம் பண்ணக்கூடாதான்னு. ஆனா என்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. வெளியில போறீங்களா இல்லையா? 2 பேரும் பேசிக்கிறீங்களா இல்லையா? முன்ன மாதிரி இல்லை மச்சான், இப்போலாம் ரொம்ப பேசுறது இல்ல. வெளியிலையும் கூப்பிட்டா அதிகமாக வர்றதில்ல. படிக்கணும் அது இதுன்னு சொல்கிறா. படிக்கிற விஷயமே கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மேடம் அது ஒரு கவசமாக படிக்கிறேன்ட்டு வீட்லேயே உட்காந்துருக்குறாங்க. இப்போ என்கிட்டயே அந்த கதை விடுறாங்க, வெளில வர முடியாது, நான் படிக்கணும்னு. மச்சான் நம்ம வேணா போய் பேசி பார்ப்போமா அவங்க அப்பா கிட்ட? ஐயோ சாமி, செவனேன்னு இருங்கடா, நான் பார்த்துக்கிறேன். நம்மளா போய் ஏதாவது பேச போய் அது வேற மாதிரி ஆயிட போகுது. அதெல்லாம் போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம். மாப்பிள்ள பின்ன இருக்காதா? இந்த சைடு நிறைய மயில் இருக்கும் தெரியுமா? நாங்கெல்லாம் உன் வயசுல இருக்கும்போது இங்கதான் ஜாலியா வந்து குதிச்சு ஆட்டம் போடுவோம். அப்பெல்லாம் எவ்வளோ மயில் இருக்கும் தெரியுமா? ஆமா, நிறைய மயில் இருக்குமே. மயில் இருக்கும், சில டைம் மான் கூட வரும் தெரியுமா? ஆமாண்டா, மானெல்லாம் வரும். அப்ப வந்துட்டு இருந்துச்சு, இப்போ சரியா தெரியல. மாப்பிள்ள அதுக்கு உன் அப்பா இங்க ஊர்ல இருக்கணும். அவன் தான் 5 வருஷம் எங்கேயே காணாம போயிட்டானே, அப்புறம் எப்படி தெரியும்? ஆமாண்டா, உங்க அப்பா காணாம தான் போனா, அதுவும் உங்க அம்மா வேலை. ஆமா மாப்பிள்ள, ஆமா, உங்க அம்மா உங்க அப்பாவை தொலைச்சிட்டாங்க. பாவம் சின்ன பிள்ளை, வழி தெரியாம நின்றுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வழி தெரிஞ்சு ஊர் பக்கம் வந்திருக்கு. ஏய் மூடு நீ. என்னையவா? என்னையெல்லாம் உங்க அம்முவத்தை தொலைக்க மாட்டாங்க. ஆமா, இவங்கள உங்க அம்முவத்தை தொலைக்க மாட்டாங்க, ஆனா உங்க அம்முவத்தை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எழில் மாமா ஆயிஷாத்த கிட்ட அடி வாங்கினது கிடையாது, ஆனா அதுக்கு பதிலா ஆயிஷாத்த அவங்க அப்பா கிட்ட அடி வாங்க போறாரு. இவன் மாமனார் கூட சேர்ந்ததும் நம்மளையே கலாய்க்கிறான். நீ வேணா பாருடி, நானும் என் மாமனாரும் ஒரே பைக்ல நாங்க ஜாலியா ஊர் சுத்தல. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா. டே மச்சான், உன் பையன் நமக்கே டஃப் கொடுப்பான் போல. நம்மளாம் இந்த வயசுல பள்ளிக்கூடத்துல பார்த்து பேச்சு சிரிச்சு விளையாண்டதோட சரி, அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டோம். பத்தியா, உன் பையன் இப்பவே வெளியில வந்து ஆட்டம் போடலான்னு பிளான் பண்றான். டே இத்தனை வருஷம் அவ கைக்குள்ளேயே பொத்தி வளர்த்துருந்தா. அவனுக்கு கதிர், சிபி, கிரிஷ் இவனுங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் விளையாண்டதும் இல்லை, வெளியில அதிகமாக போனதும் இல்லை. அவனுங்களே வெளியில கூட்டிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவனால இருக்க முடியாது. உடனே அவள் ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்டுருவாளாம். இப்போ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் போறா. அதுக்கே அவள் திட்டிக்கிட்டே இருப்பா, வெளியில் அங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும்னு. ஆனால் வீட்டில் இருக்கவங்க தான் யாரும் கேட்கறது இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சார் என்ன ஆசைப்பட்டாலும் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க கூட முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவர் ஆசைப்படுறதும் சரி, ஆசைப்படாம இருக்கிறதும் சரி, எல்லாமே பார்த்து பண்றாங்க. இவர் போய் ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது எனக்கு இது வேணும், இங்க போகணும்னு சொன்னா போதும், உடனே அது எல்லாமே நடக்கும். ஆனா நம்மளுக்கு அப்படிலாம் நடந்தது கிடையாது மச்சான். நம்ம அவங்களுக்கு பசங்க, ஆனா இவங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்க.
பையனோட பேர பிள்ளைக்கு தானேடா மவுஸ் அதிகமா இருக்கும், பாசமும் அதிகமா இருக்கும். நம்ம மேல பாசமா இருப்பாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேல இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கும். ஆனா காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அதுவே பேர பிள்ளைங்க மேல பாசத்தை அள்ளி அள்ளி காட்டுவாங்க. ஆமாண்டா, வீட்டில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்தாலும் சரி, அங்க போனாலும் சரி. பத்தாததுக்கு அவனுங்க 3 பேரும் லீவு டைம்ல வீட்டுக்கு வந்தா போதும், இவன் அந்த 2 வீட்டில் இருக்கவங்கள கண்டுக்கவே மாட்டான். அப்படியே அவங்க மாமா கூட ஜாயிண்ட் ஆயிடுவான். மாப்ள, நைட் யார் கூட மாப்ள தூங்கிட்டு இருக்க? டே லூசு மச்சான், ஜிகே மச்சான், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மாப்ள சொல்லு மாப்ள, நைட் யார் கூட தூங்குற? அப்பா கூடயா, அம்மா கூடயா? மாமா, நானு ஒரு நாளைக்கு பாட்டி கூட தாத்தா கூடயும் தூங்குவேன், அப்புறம் பூனா சித்தி கூட தூங்குவேன், அப்புறம் அனன்யாத்த கூட தூங்குவேன். ஆஹா, அப்புறம் மாப்ள அப்பா அம்மா கூட எல்லாம் தூங்குறது இல்லையோ? தூங்குவேன், அப்பா கூட தூங்குவேன். ஆனா அப்பா கூட அம்மா கூட அதிகமா தூங்க மாட்டேன். நான் தாத்தா பாட்டி கூட, அப்புறம் பூனா சித்தி கூட, அனன்யாத்த கூட தான் தூங்குவேன். அப்பா சொன்னாரு, நான் இவங்க கூட தூங்குனா எனக்கு குட்டி பாப்பா வருமா. நினைச்சேன்டா, திருட்டு பயலே, பச்சை பிள்ளை என்னென்னலாம் சொல்லி ஏமாத்திருக்க மச்சான். டேய் வாழுடா, டேய் வாய மூடுங்கடா. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் எங்க கூட தூங்க மாட்டான்டா. அங்க அப்பா அம்மா கூட, இல்லைன்னா புவனா, இல்லைன்னா அனன்யா, அவங்க கூட தான் தூங்குவான். அவங்க நல்லா ஜாலியா கதை பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஜாலியா இருக்கும். அதனால மேக்சிமம் எங்க கூட தூங்க மாட்டான். டேய் நிறுத்தடா, உன் மவன் தான் தெளிவா சொல்றானே, அவங்க கூட படுத்தாதான் உனக்கு தங்கச்சி பாப்பா வருமா எப்படி அப்படின்னு என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஏமாத்தி வச்சிருக்க. மாப்பிள்ள, நீ கவலையப்படாத மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நாளே உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது. என்ன மச்சான், ரெடி பண்ணிட்டியா? வாய மூடுறா விக்ரம், இவனை பாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். டே ஓவரா நடிக்காத, ஒரே ஜாலி தான் போல. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்றீங்க போல. இப்பெல்லாம் அடிக்கடி அவுட்டிங் போறீங்களா? பத்தாததுக்கு ஆபீஸ்லயும் ரொமான்ஸா, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்புறம் மச்சான், நீங்க இப்போ ரெடி பண்ணலான் இருக்கீங்க? அதுக்கெல்லாம் டைம் ஆகுமா கேட்டா வெங்காய காரணம் சொல்றான். இப்பதான் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், பொறுமையா எல்லாம் நடக்கட்டும்னு. மச்சான், எனக்கு அனுபவம் இல்லதான், இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. வர்றது வரட்டும், அதுக்காக அதை தடுக்கவோ தள்ளி வைக்கவோ நீ நினைக்காத. மச்சான், லைஃப சந்தோஷமா வாழுடா. எப்ப என்ன நடக்கணுமோ அவனுக்கு தெரியும். டேய் ரொம்ப பேசாத என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியும். நாங்களாம் எங்க லைஃப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ சொன்ன மாதிரி வர்றப்ப வரட்டும். இன்னொரு விஷயம், நான் எதையும் தள்ளியும் வைக்கல, வேணாலும் நிக்கல. அப்ப ரொம்ப சந்தோஷம் மச்சான். அப்ப கூடிய சீக்கிரம் விக்ரம் மினியேச்சர் அப்படி இல்லைன்னா அமிர்தா மினியேச்சர் பார்க்கலாம் போல. டேய் எங்களை கல்யாணக்கிறத முதல்ல விட்டுட்டு நீ முதல்ல கல்யாணம் பண்ணுடா. ஊர்ல உன்னோட சின்ன பயலுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ வேற. மச்சான், அதெல்லாம் கல்யாணம் நடக்கும், நீ கவலையே படாத. ஆனா நீ முதல்ல அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பாருடா. நீ வாய மூடுடா, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பீங்க. சொல்லு தங்கம். மாப்பிள்ள, நீ கவலையே படாத, உனக்கு தங்கச்சி பாப்பாவும் ரெடி, முறை பொண்ணும் ரெடி. என்ன மச்சான்? மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள முறை பொண்ணுன்னா என்னன்னு தெரியாதுங்கிற? நான் மாப்பிள்ள, நீ தான் உன் மாமா கதிர் மாதிரி மன்மதனாச்சே. எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடி பொண்ணுங்க தான் சுத்திட்டு இருக்கு. அதுலயும் உன் வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, இல்ல வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. ஆனா என்னடானா முறை பொண்ணுன்னா என்னன்னு தெரியலங்கிற பாரு. நான் சொல்றேன் மாப்பிள்ள, முறை பொண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? இப்போ உங்க விக்கி மாமா இருக்காருல்ல, உங்க விக்கி மாமாவும் அமிர்தாத்தையும் முறை பசங்க. அதாவது இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. சோ அவங்க குழந்தைங்க முறை பசங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி உன்னோட முறை பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அக்க மச்சான், நீ சொன்னது கரெக்டு தான். பயப்புல அச்சஸ்ல அவன் மாமன மாதிரியே உரிச்சு வந்திருக்கானே. கதிர் 2.0வா? ஆமா, ஏதோ ஒரு சில விஷயம்தான் என்ன மாதிரியும் அவ்வளவு மாதிரி இருக்கும். மொத்த விஷயமும் அச்சஸ்ல அவங்க மாமன் தான். அதுலயும் மன்மதன் அப்படியே அவங்க மாமன மாதிரி. ஆமா, முறை பொண்ணுனா கட்டிக்கணும் தான். உனக்கு முறை பொண்ணு உங்க விக்கி மாமா பொண்ணு தான். நீ கவலையே படாத, விக்கி மாமா உனக்கு முறை பொண்ணை ரெடி பண்ணி கொடுத்துருவான். நீ முறை பொண்ணை கட்டிக்கோ. சரி மாப்பிள்ள, உனக்கு இல்லாமல என் பொண்ணு உனக்கு தான். உன் அம்மாவுக்கு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு. ஏற்கனவே உங்களாலதான் இவன் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு என்னென்னமோ பேசுறான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. சரி பாத்துக்கலாம். மாப்பிள்ள, தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு, வரியா? மாமா நீயும் ஜாலியா குளிக்கலாம். வா.
அமைதியாரு நஸ்ரீன். என்ன வந்து யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. யாரு கேப்பா? எதுக்கு இப்படி ஒளிஞ்சிருக்கீங்க? ஐயோ நஸ்ரீன், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இங்க பாரு, நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன். நான் இங்க இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. சரிங்க சார், நான் சொல்லல. ஆனா எதுக்காக இப்படி ஒளிஞ்சிருக்கீங்க? கார்த்திக்! ஐயோ வந்துட்டாரு. என்ன ஏன் நஸ்ரீன் பாக்குறீங்க? அங்க பாருங்க, வேலையை பாருங்க. பார்த்து எனக்கு காட்டி கொடுத்துறாதீங்க. கார்த்திக்! ஐயோ வந்துட்டாரு. நஸ்ரீன், இங்க என்ன பண்றீங்க? லஞ்சுக்கு போகலையா? சார், கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. அட, என்ன நஸ்ரீன் பானு, லஞ்ச் டைம்ல லஞ்சுக்கு போகாம இப்படி வேலைன்னு இருந்தா உடம்பு என்னென்ன ஆகும்? வேலைலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வந்து கூட வேலையை பார்க்கலாம். ஓகே சார், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். அட போங்க நஸ்ரீன் பானு, சொன்னாவா கேட்க போறீங்க? சரி, நீங்க கார்த்திகை பாத்தீங்களா? கார்த்திக் சார். ஐயோ, என்ன ஏன் பாக்குற? வேலை பாரு, அவரை பார்த்து பேசு. சொல்லுங்க நஸ்ரீன், கார்த்திக் எங்க பாத்தீங்களா? அது சார், கார்த்திக் சாரை எதுக்கு தேடுறீங்க? ஏதாவது வேலையா? வேலைக்கெல்லாம நான் பயந்து ஒளிறேன். எங்கேயாவது எந்த கம்பெனிலாவது இது மாதிரி நடந்திருக்கா? வேலை செய்யற பசங்க சிஓவா இருந்தாலும் சரி, எம்டியா இருந்தாலும் சரி, அவங்க மறைச்சு பேசுவாங்க, இல்லைன்னா சிடுமுஞ்சா இருப்பாங்க. வேலைக்கு பயந்துக்கிட்டு அவங்கள பார்த்து பயந்து ஓடுவோம். ஆனா நான் இந்த காரணம் எதுக்காகவும் பயந்து ஒழியாம, இவர் சைட் அடிக்கிறதுக்காக என்ன பலியாட ஆக்குறாரு, அந்த ஒரு காரணத்துக்காக இவரை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிகிற நிலைமை ஆயிடுச்சு. ஆஃபீஸ்ல லஞ்ச் அவர்னா ஜாலியா நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டே கிளம்புவேன். ஜாலியா சுத்திட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் காமெடி பண்ணி சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வருவேன். அப்படியே காலேஜ்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இப்போ லஞ்ச் பிரீ அடிச்சாலே திரும்பவும் ஃபர்ஸ்டா தான் ஓடுறேன். ஆனா ஓடுறது ஒளியறதுக்காக. அட, என்ன நஸ்ரீன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி திருன்னு பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கார்த்திகை பாத்தீங்களா? அட, நீ என்ன அவர் கேட்கறப்பெல்லாம் என்ன குடிஞ்சு பாத்துட்டு இருக்க? இங்க பாரு, நீ இங்க பார்த்தேன்னு வச்சுக்கிய, நான் வசமா மாட்டிப்பேன். தயவு செஞ்சு இங்க பாக்காத. அவர் கேட்கறாருல, நான் இங்க இல்லைன்னு சொல்லிடு, போயிடுவாரு. ஆனா கார்த்திக் சார், நீங்க இங்க தானே இருக்கீங்க, அதுவும் என் கண் முன்னாடி இருக்கீங்க. உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? நஸ்ரீன், இந்த சத்தியமா சொல்லு, நீ இன்ன வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னது இல்லைன்னு. அது சொல்லியிருக்கான். ஆனா இப்போ எப்படி சார் என்னால போய் சொல்ல முடியும்? அதான் சொல்லியிருக்கல, சொல்லு. நாங்க இல்லைன்னு சொல்லு, போயிடுவாரு. தயவு செஞ்சு மாட்டி மட்டும் விட்டுறாத. சொல்லு, போயிடுவாரு. நஸ்ரீன், கார்த்திகை பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இல்லைன்னு சொல்லு. கேண்டீன்ல உனக்கு சமோசா வாங்கி தரேன். கார்த்திக் எங்க? அது சார், கார்த்திக் சார் வந்து. அட கார்த்திக், நீங்க எங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? கார்த்திக் சார். நான் இல்லைன்னு சொன்னா திருன்னு கீழே குனிஞ்சு என்ன பார்த்து காட்டி கொடுத்துட்டல. உனக்கு இன்னைக்கு சமோசா கிடையாது. கார்த்திக், உள்ளேனையா? கார்த்திக், என்ன கார்த்திக், உங்களை நான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். நீங்க கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சார், என்னோட 1,000 ரூபாய் கீழே விழுந்துருச்சு சார், அதான் தேடிட்டு இருந்தேன். 1,000 ரூபாவா? ஆமா சார், 1,000 ரூபாய் கீழே காணாம போயிடுச்சு சார். அதுதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். சரி வாங்க கார்த்திக். சார், என்னோட 1,000 ரூபாய் காணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக், எங்க கார்த்திக் போக போகுது? இங்கதான் இருக்க போகுது. நஸ்ரீன், நீங்க அந்த 1,000 ரூபாய் தேடி வச்சுக்கோங்க. கார்த்திக் வந்ததும் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. நஸ்ரீன் தேடி வச்சுப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். சார், 1,000 ரூபாய் சார், அது எங்க பாட்டி செத்தப்ப அவங்க நெத்தியில வச்ச காசு சார். நான் சென்டிமெண்டா இருக்கணும், எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். வெரி லக்கி சார். ஐயோ கார்த்திக், என்ன இப்படி சொல்றீங்க? சரி, கவலையப்படாதீங்க. கண்டிப்பா நஸ்ரீன் தேடி எடுத்து வச்சிருப்பாங்க. நஸ்ரீன், நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களா? சரிங்க சார், நான் தேடி எடுத்து வைக்கேன். கார்த்திக் சார், நான் தேடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்ததும் நான் கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் நஸ்ரீன். பரவாயில்ல சார். கார்த்திக், போகலாமா? சார், வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா சார்? ஆப்ஷனா? நோ ஆப்ஷன் கார்த்திக், ஒன்லி நீங்க மட்டும்தான். ஒன்லி நான் மட்டும்தான். புரியுது சார், புரியுது. போலாம். ஓகே கார்த்திக், நான் போய் காரை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இல்ல நீங்க கூடயே வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம். போலாம் சார், ஒன்னாவே போலாம். ஆனா அங்க போய் என்ன தனியா கழட்டி விட்டுருவீங்களே. கார்த்திக் சார், நீங்களும் சிஓ சாரும் அடிக்கடி லஞ்ச் டைம்ல எங்க போறீங்க? அவசியம் தெரிஞ்சாகணுமா? அவசியம் தெரிஞ்சாகணும்ல, இல்ல தெரிஞ்சாகணும். உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். போயிட்டு வரோம். கார்த்திக், டைம் ஆகுது. வரேன் சார். பொண்ணு பார்க்கவா? நானே பொண்ணுதான். ஒரு பொண்ணுக்கு எப்படி இன்னொரு பொண்ணை பார்க்க முடியும்? என்ன பேசிட்டு போறாரு? ஒன்னும் புரியல.
சரி ஓகே, வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும், பசிக்குது வேற. வாங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ், ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் வரணும்னு தோணுச்சோ? இல்லை டாக்டர், வேலை அதனால தான் வர முடியல. என்ன சார் வேலை? உங்கள் ஒய்ஃபுக்கு நான் 2 மந்த்தாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட இங்கே வரலை. நானும் வரப்பெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்கள் ஹஸ்பண்டையும் வரும்போது கூட்டிகிட்டு வாங்கன்னு. போன தடவை என்னன்னா வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க. அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? டாக்டர், என்னோட ஒய்ஃப் உங்ககிட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. வேலை பிரச்சனை, கொஞ்சம் பர்சனலாகவும் ப்ராப்ளம். அதனால தான் என்னால் என் ஒய்ஃப் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. என்னோட ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கிட்டா, இருந்தாலும் மனசில் அவளுக்கு ஏக்கமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. என்னமோ சொல்கிறீங்க, பட் பரவாயில்ல, இப்போவாது உங்களால் இங்கே வர முடிஞ்சுதே. டாக்டர், இவர் இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ போராடி வேண்டியதாக இருக்குது. புரியுது கலைச்செல்வி. அப்புறம் ஜெயபிரகாஷ் சார், கொஞ்சம் ஒய்ஃபையும் பார்த்துக்கோங்க. சொல்லியிருக்காங்க உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டுன்னு. ஆனால் அது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அவங்க கூட இருக்கணும். தேவையில்லாத இடத்துல நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். எனக்கு புரியுது டாக்டர், ஆனால் என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னோட நிலைமைய யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, என்னோட பொண்டாட்டியை தவிர. ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். கடைசி வரைக்கும் இப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டாக்டர், 2 மாசமா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா. என்ன ஏதாவது? சார், இன்னைக்கு தானே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. உங்களையும் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்திருக்கோம். டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ தான் வந்திருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் சார், எல்லாமே உடனே நடந்துடாது. டாக்டர், இந்த தடவையாவது எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? நான் அம்மா ஆகுவேனா? என் புருஷன் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்ப்பேனா? என் புருஷன் பெற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு பேசாம தலை நிமிர்ந்து பேசுவாரா? கலைச்செல்வி, ஒய் எமோஷனல்? ஜஸ்ட் ரிலாக்ஸ். டாக்டர், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கலைச்செல்வியை நான் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்ததுமே அவங்கள செக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணம் உங்களையும் செக் பண்ணுறதுக்காக தான். இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க, உங்களை நான் செக் பண்ணிட்டேன். உங்களை செக் பண்ணதில்ல டாக்டர், பயப்படாதீங்க, 2 பேர்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் ஹஸ்பண்டை செக் பண்ணதில் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லைனா எதுக்கு இந்த 10 வருஷம்? 10 வருஷம் எப்படி டாக்டர் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்? அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும். ஆனால் மெடிக்கல் ரீதியாக நான் சொல்லணுன்னா 100% சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் ஒய்ஃபுக்கு எக் க்ரோத் மட்டும்தான் கொஞ்சம் ஒவ்வொரு மந்த்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அதுக்காக மெடிசனை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இவங்க கூட நீங்களும் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், அது நீங்களும் கண்டினியூ பண்ணணும். டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நான் கேட்குறேன். நீங்கள் எந்த டேப்லெட் சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிட்றேன். எங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் மட்டும் போதும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அப்புறம் கலைச்செல்வி, நான் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த மந்த்து நீங்கள் இன்னும் டேட் ஆகலை. ஸோ டேட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாளே வாங்க, இல்லைன்னா செகண்ட் நாள் வாங்க. ஓகே டாக்டர். அப்புறம் உங்கள் அம்மா வரலையா? எப்பயுமே அவங்க தானே உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்திருக்காங்க டாக்டர், வெளியில் இருக்காங்க. அப்படியா? சரி ஓகே. மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மெடிசன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாது, அதே அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆயிருங்க. சார், உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக இருக்க பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் உங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக, உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் யோசிச்சு இருங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது டாக்டர். சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் அப்படி இல்லைனா செகண்ட் நாள் வாங்க. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட். சார், இவங்க நம்மள சந்தேகமா பாக்குறாங்க. விடுங்க கார்த்திக், அவங்க என்ன பாக்குறாங்கல்ல, அதுவே போதும். என்ன திரும்பவும் வாமிட் வர மாதிரி இருக்கா? தலையெல்லாம் சுத்துதா? ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? அப்புறம் எந்தோட ஃபுட்டோட ஸ்மெல்லும் பிடிக்கலையா? ஆமா டாக்டர். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. கார்த்திக், என்ன பண்றீங்க? சார், நான் பொண்ணு இல்ல சார், பையன். என்னால குழந்தை பெத்துக்க முடியாது சார். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். ஓ, அப்போ அன்னைக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு தான் வருமோ? சார், இது கூடமா உங்களுக்கு தெரியாது? இல்ல கார்த்திக், எனக்கு இதெல்லாம் தெரியாது. வாமிட் எடுப்பாங்க, மயக்கம் வரும்னு மட்டும் தெரியும். மற்றபடிலாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா அடிச்சு விட்டேன். ஆமா கார்த்திக், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அதெல்லாம் தெரியும் சார். நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க.
சொல்லுங்க சார், எத்தனை மாசமா இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு? அப்புறம் நீங்க லாஸ்டா எப்போ குளிச்சீங்க? டாக்டர் அப்படிலாம் எதுவும் இல்ல. அது எப்படி ஒரு பையனால எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? தெரியுதுல, அப்புறம் என்ன சார்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ டாக்டர், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னோ. சார் வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க சார். டாக்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நாங்க ஒரு வேற விஷயத்துக்காக வந்தோம். அப்படின்னா வெளியில நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு அகில் டாக்டர் எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு நீங்க அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. டாக்டர் எதுக்கு இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்து ஆக்சுவலா எனக்கு கோவம் வரணும். ஆனா நான் இவ்வளோ சாஃப்டா பேசிட்டு இருக்கேன். விஸ்வா, நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. அடிக்கடி இப்போ ஹாஸ்பிட்டல் வரீங்க, ஏதோ ரீசன் சொல்லி என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. எனக்கு இது எதுவுமே சரிப்பட்டு வரல. ஐயோ அனன்யா, என்னங்க நீங்க? ஏங்க, இவர் கார்த்திக்ங்க, இவர் உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். ஆனா இவரோட சித்திய உங்களுக்கு தெரியாது. என்ன? அதாங்க, இவர் கார்த்திக்னு உங்களுக்கு தெரியும், பட் இவங்க சித்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க இப்போ வந்ததுக்கு காரணம் அவங்க சித்திக்காக தான். சித்திக்காகவா? ஏன், என்னாச்சு? அனன்யா, அவங்களுக்கு இப்போ ஒரு 30க்கு மேல ஏஜ் இருக்கும், பட் அவங்களுக்கு இன்னும் பேபி இல்லை. ஆக்சுவலா நீங்க நல்லா பாக்குறீங்கன்னு வெளியில நிறைய பேர் சொல்றாங்க. எந்த வயசா இருந்தா என்ன, குழந்தை பெத்துக்கணும்ல. இத்தனை வருஷமா அவங்களுக்கு பேபியே இல்லை. ஸோ உங்களை பத்தி வெளியில சொல்லும் போது தான் நான் கார்த்திக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இவங்ககிட்டயே காட்டினா இவங்களுக்கும் அதான் இவங்க சித்திக்கும் குழந்தை பிறக்கும்ல, அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு. ஏன்னா ஏஜ் கொஞ்சம் கூட, ஸோ அதனால தான். நோ ப்ராப்ளம், 30+ தானே. சொல்லப்போனால் நிறைய பேர் 40க்கு மேலேயே பேபி பிளானிங் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 30+ தானே. நீங்கள் நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். என்ன டாக்டர், என்ன இவர் என்ன சொன்னாலும் நம்புறாங்க? ஏன் சித்திக்கு குழந்தை இல்லையா? ஏன் சித்திக்கு 3 பசங்க, அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளே குழந்தை பெற்றுக்கிட்டா. இப்போ 2வது தடவை பிரெக்னெண்டா இருக்கா. இவர் என்னடானா என் சித்திக்கு குழந்தை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சாரி விஸ்வா, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்து கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கீங்களா, அதான் திரும்பவும் அதுக்காக தான் வந்துட்டீங்களோன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், சாரி. ஐயோ பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? தப்பு பண்றது மனுஷனோட குணம் தானே, விடுங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கல. நீங்கள் நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்கள செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாங்க, நாளைக்கு கூட்டிட்டு வரேன். அப்புறம் அனன்யா. அனன்யா டாக்டர், எமர்ஜென்சி, ஒரு டெலிவரி கேஸ் வந்திருக்கு. டெலிவரியா? இதோ வந்துட்டேன். விஸ்வா, கோச்சுக்காதீங்க, நீங்க நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. என்னால இப்போ உங்ககிட்ட பேச முடியாது. நாளைக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. என்ன கார்த்திக் இப்படி ஆகிவிட்டதே? சார் எப்படி சார் கொஞ்சம் கூட தடுமாறாம எப்படி சார் இப்படி அழகா போய் சொல்றீங்க? பொய்யா? நான் எங்க கார்த்திக் போய் சொன்னேன்? சார் என் சித்திக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க, அதுல என் அக்கா தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்ப 2வது பிரெக்னெண்டா இருக்காங்க. நீங்க என்னடானா என் சித்திக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ அப்படி இருக்கா? ஐயோ, நான் அக்கான்னு சொல்றதுக்கு பதிலாக சித்தின்னு சொல்லிட்டேன் போல. சரி, உங்க ஃபேமிலியில வேற யாராவது சித்தி இருக்காங்களா? இல்ல சார், சித்தி எல்லாம் இல்ல. வேணும்னா கிழவிதான் இருக்கு, அதுவும் எங்க அப்பாவோட அம்மா. ஓ சூப்பர், அப்ப நாளைக்கு அவங்களே கூட்டிட்டு வந்துடலாம். சார் பாட்டி சார், எங்க அப்பாவோட அம்மா சார். எப்படி சார்? எங்க அப்பா கிட்ட இருந்து நான் என்ன சார் லாஜிக்கா பேசுங்க சார். பரவாயில்ல கார்த்திக், தெரியவா போது, நாளைக்கு நம்ம பாட்டியை கூட்டிட்டு வந்துடலாம். சம்பவம் இருக்கு. என்ன கார்த்திக், ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், ஆனா இன்னும் டாக்டரை காணோம். சார் அவங்க என்ன செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணவா சார் போயிருக்காங்க? டெலிவரி சார், டெலிவரி பார்க்க போயிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். வாங்க சார் போயிடலாம். அதான் நாளைக்கு வருவோம்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். இருங்க கார்த்திக், சரியாவே பேச முடியல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். டே கார்த்திகே, உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தாண்டா சமாதி கட்ட போறானுங்க. டேய் இவரு டாக்டரை சைட் அடிக்கிறதுக்கு நீ ஏடா கூட வந்த? நர்ஸ் அழகா இருக்கே. கௌசி, இந்த பேஷண்ட் குழலி டாக்டர் தானே பார்த்துட்டு இருந்தாங்க? ஆமா டாக்டர், அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளி டாக்டர் லீவ் இன்னைக்கு, ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருப்பாங்க. சரி ஓகே, நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெயின் வந்திருக்கு, பட் இது குழந்தை வர்றதுக்கான பெயின் கிடையாது. ஸோ அவங்க இன்னும் அவங்க புஷ் பண்ணணும். அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்கள், பேபி வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, பேபியோட வெயிட் எல்லாமே பாருங்கள். ஓகேவா? ஓகே டாக்டர். விஸ்வா, நீங்கள் என்ன கிளம்பலையா? அது இல்ல, ஒரு ஹாய் சார். அன்னைக்கு பார்த்த நர்ஸும் அழகா இருந்தாங்க, இன்னைக்கு பார்க்குற நர்ஸும் அழகா இருக்காங்க. கார்த்திக், இப்படி டாக்டர் முன்னாடியே நர்ஸ் சைட் அடிக்க கூடாது சார். நீங்க டாக்டரே சைட் அடிக்கிறீங்க சார். நான் ஏதாவது கேட்டேனா? கரெக்டு தான், பட் சந்தேகம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் வராது சார். அப்படின்னா ஓகே,
சரி ரொம்ப சைட் அடிக்காதீங்க, மாட்டிப்போம். ஓகே சார். ஹாய், இந்த நர்ஸ் செம்ம அழகா இருக்காங்க. பேசாம சார் டாக்டரை கரெக்ட் பண்றாரு, நம்ம இந்த நர்ஸை கரெக்ட் பண்ணுவோமா? ஆனா 2 நர்ஸுமே அழகா இருக்காங்களே, 2 பேர்ல யாரு? ஐயோ, சூஸ் பண்ண முடியலையே. பேசாம 2 பேரையும் உஷார் பண்ணிடலாமா? டூ 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 டூ. கார்த்திக், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கார்த்திக், ஒரு ஆளை தான் கார்த்திக் சைட் அடிக்கணும். இப்படி ஒரே டைம்ல 2 பேரை உஷார் பண்றது தப்பு கார்த்திக். சார், ஒரு ஆளை சைட் அடிக்கணும் சார், ஒரு ஆளை உஷார் பண்ணணும் சார். ஸோ 2 பேர் சார், தப்பே இல்லை சார். நர்ஸ், நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே டாக்டர். விஸ்வா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஸோ அப்புறம் இதுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரீங்க? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீசன் கூட பொய்ன்னு இப்போ தோணுது. சார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா அனன்யா, உள்ள இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே பொய் தான். நான் ஒத்துக்கிறேன். அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காஃபி. எது காஃபியா? சார், ஒரு காஃபி குடிக்கிறதுக்கா இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? விஸ்வா, எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. சாரி. ஓகே, ஜூஸ் குடிக்கலாமே. ஆரஞ்சு, லெமன், ஆப்பிள். நோ தேங்க்ஸ். எனக்கு ஜூஸ் குடிக்கிற பழக்கமும் இல்லை. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, அதுவே சாப்பிட போலாம். எனக்கு எதுவும் பிடிக்காது. ஸோ யூ கோ. அனன்யா, நான் என்ன சொல்ல வரேனா? விஸ்வா, எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ யூ கோ. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அனன்யா, ப்ளீஸ் விஸ்வா, இது என்னோட டியூட்டி டைம். என்னோட டியூட்டியை நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, ஐம் சாரி. நான் உங்க டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே ஓகே, விடுங்க சார். காதல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. காதலா? என்ன காதல்? சார், நீங்க டாக்டரை லவ் பண்றீங்க தானே? நான் இப்ப சொன்ன கார்த்திக் லவ் பண்றேன்னு. சார், அப்புறம் எதுக்கு சார் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம ஒரு காஃபி அவங்க கூட குடிக்கணும்னு தோணுது. அவ்வளவுதான். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி லவ்லாம் இல்ல. லவ் இல்லையா? ஆமா கார்த்திக், ஒரு கப் காஃபி, அவ்வளவுதான். மத்தபடி லவ் கிவ்லாம் எதுவும் இல்ல. சரி வாங்க கார்த்திக், ரொம்ப நேரம் ஆகுது. அண்ணா வேற ஆபீஸ்ல இல்லைன்னா தேடுவாங்க. போலாமா? ஒரு கப்பு காஃபிக்காக சார் இவ்ளோ பண்றீங்க? சார், சார், முடியல சார். யாரு சார் நீங்க?